ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு டிக்டாக் கிளிப்பில் கேப் மாடல் வந்து நம்ம செய்யலாம். கேப் மாடல் இது செய்யலாம், டிசைன் பண்ணலாம். அதுக்கு தேவையானது கல்யாண பத்திரிக்கை இருக்கும் இல்லையா, அதோட அட்டை. இந்த மாதிரி கல்யாண பத்திரிக்கை அட்டை இருக்கும் இல்லையா, அந்த அட்டையை எடுத்திருக்கேன். நான் அதை கொஞ்சம் பிரித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கோல்டு கலர் தான் இப்போ நிறைய வருது, கலர்ஸ் நிறைய வருது. உங்களுக்கு எந்த கலர் இருக்கோ உங்கள் கையில் அதை பார்த்துக்கோங்க. இந்த இது வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். அதில் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் எடுத்திருக்கேன். ஒரு வாட்டர் கேன் மூடி வச்சு அது மேலே இருந்து எடுத்திருக்கேன். வாட்டர் கேன் இல்லை, தண்ணி கேன் மூடியில் இந்த ரவுண்ட் எடுத்திருக்கேன். இந்த ரவுண்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கேன். இப்போ இந்த மாதிரி ரவுண்ட் எடுத்திருக்கோம். இப்போ இதில் வந்து இந்த கம்மை போட்டு ஒட்டலாம். இந்த மேல் முடிக்கு கம் போட்டு இதை ஒட்டிக்கலாங்க. இதை ஒட்டுனா கொஞ்ச நேரம் நல்லா பிடிச்சி அழுத்தி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா இது நல்லா ஒட்டிக்கும். அப்புறமா இதுக்கு உள்ளன் நூல் எடுத்திருக்கேன். இது மேலே வந்து நம்ம கேப்பு மாடல் சுற்றுறதுக்காக உள்ளன் நூல் எடுத்திருக்கேன். இந்த உள்ளன் நூலை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த உள்ளன் நூல் இதை பாருங்கள், இந்த கம் ஒட்டியிருக்கோம் இல்லையா. இப்போ மேலே வந்து நம்ம கம் அப்ளை பண்ணி கம்மை வந்து நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ராப்பராக எல்லா இடமும் அப்ளை பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி இப்போது இது வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கோம். நம்ம நல்லா சென்டராக பார்த்து தள்ளி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ தான் ஒட்டினது இல்லையா, அதுக்காக அப்படி இருக்கும். அதனால் அதை வந்து கரெக்டாக தள்ளி வச்சுக்கோங்க. இந்த நூலை வந்து உள்ள நூல் இருக்கு இல்லையா, உங்களுக்கு கலர் வாங்கிக்கோங்க. குட்டீஸ் பசங்களுக்கு, பொம்பளை பசங்களுக்கு நல்லா அழகாக இருக்கும் அந்த கிளிப்பு. நீங்கள் அதை வீட்டில் பண்ணி பாருங்கள். பெரிய பசங்க கூட நல்லா ஃப்ரீ ஏர் விடும்போது இதை வச்சாங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த மாதிரி சின்னதாக ஒரு ரவுண்டு அப்படியே சுற்றிட்டு வாங்க. கொஞ்சம் நம்ம கைக்குள்ளவே சுற்றிட்டு வந்தால் தான் நல்லாயிருக்கும். இது மேலே வச்சு சுற்றும் போது ரொம்ப பிரிஞ்சு வந்துடுற மாதிரி இருக்குது. அதுக்காக கையிலேயே முதல்ல ஒரு ரூபா காயின் சைஸ் அளவுக்கு நம்ம கையிலேயே மெதுவாக பிடிச்ச மாதிரி சுற்றிக்கிட்டு வந்துடலாம். நான் அதான் சுற்றிட்டு இருக்கிறேன். இப்போது இந்த மாதிரி மெதுவாக பிடிச்சி சுற்றிக்கலாம். அப்புறம் வீடியோ பார்க்குறவங்க, லைக் போடுறவங்களுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பார்க்கணும், தொடர்ந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் சப்ஸ்கிரைபர் வந்தால் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். எனக்கே சோர்ந்து போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. என்னடா இது, நம்ம இவ்வளோ ட்ரை பண்ணி எல்லாத்தையும் பார்த்து செக் பண்ணி போடுறோமே அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. பரவாயில்ல, இந்த இதுவும் வந்து கொஞ்சம் அனுபவம் கிடைக்குது இல்லையா, இதுவே ஒரு நல்ல விஷயம் நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த வீடியோவை நான் பண்ணிகிட்ருக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதனா பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு எதனா தெரிஞ்சிருந்தாலும் அதையும் சொல்லுங்கள், நான் செஞ்சு பார்க்குறேன். இப்போ இந்த ரவுண்டாக பண்ணதை இது மேலே வச்சு நான் ஒட்டிட்டேன். இப்போது இந்த ரவுண்டு மேலே இருக்குது பாருங்கள், இதை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு சைடில் இந்த நூலை வந்து அப்படியே மெதுவாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிகிட்டே வாங்க. அப்படியே கம்மு ஃபுல்லாக ஒட்டி இருக்கிறதுனால நீங்கள் அப்படி சும்மா ப்ரெஸ் பண்ணாலே போதும், உள்ள நூல் கரெக்டாக வந்துடும். கொஞ்சம் அழுத்தாதீங்க. அதே மாதிரி மெதுவாக சுற்றுங்க. வேகமாக சுற்றுட்டிங்கன்னா அப்படியே இழுத்துங்க வந்துடும். அதனால் எவ்வளோ ஸ்லோவாக, இதுக்கு ரொம்ப பொறுமை வேணும்னு வாங்க. அந்த மாதிரி பொறுமையாக தான் இந்த இதுவை நீங்கள் பண்ணணும். இப்போ மூடி வருது பாருங்கள், அந்த கேப்புக்கு நான் அப்படியே ரவுண்டு கீழே இறக்கிக்கிட்டே வந்துட்டேன். ஃபஸ்ட்டு அந்த இது பண்ணுறது தாங்க, கரெக்டாக அளவு வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கினீங்கன்னா போதும். அப்புறம் லைனாக உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். மேலே மேலே அப்படியே சுற்றிட்டு வந்துடலாம். இவ்வளோதான் வந்தது. அதெல்லாம் இது வரைக்கும் கட் பண்ணிடலாம். இந்த பக்கம் வந்து முடிஞ்சிச்சு, இந்த பக்கம் கொஞ்சம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத ஒரு ஷேப் கொடுத்து கட் பண்ணி போட்டு எட்ஜில் வந்து இப்போ கம் ஒட்டியிருக்கோம் பாருங்கள். இப்போ இதுக்கு வந்து பீடு வைக்கலாம். இதுக்கு வந்து இந்த கலருக்கு வந்து கோல்டு அவ்வளோ இதுவாக இருக்காது, லுக்கு இருக்காது. ஒயிட்டு தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் ஒயிட் பீடு வைக்கிறேங்க. சரிங்களா? ஒயிட் பீடு நம்ம வைக்கிறோம். இது காயட்டும். இப்போது இதுக்கான கிளிப்பு போடணும் இல்லையா, கிளிப்பு போட்டணும் இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி டிக்டாக் கிளிப் இருக்குது. நான் அந்த டிக்டாக் கிளிப் எடுத்துருக்கேன். மேலே வேணுன்னா கூட வச்சுக்கலாம். நான் இது இந்த இடம் நல்லா இருக்கும்ன்றதுனால நான் அந்த கார்னர் முடிகிற இடத்துல நான் இது வச்சுருக்கேன். நான் ஒன்று பண்ணியிருக்கேன், இதே கலரில் ஒன்று பண்ணியிருக்கேன் பாருங்கள். 2 பண்ணியிருக்கேன். இப்போ அந்த 2க்கு
நம்ம இந்த கிளிப்பை வந்து வைக்கலாம். சின்னதாக நான் கட் பண்ணிக்கிறேன். இப்படி ரெண்டு அட்டையும் இப்படி கட் பண்ணிவிட்டு இப்படி சென்டர் மடிச்சுட்டு கொஞ்சம் கேப் வேணும் இல்லையா நம்ம உள்ளே போடுறதுக்கு, அதுக்காக சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். இடத்த மட்டும் கட் பண்ணிக்கிறேன். அப்போ அந்த கேப் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த கேப்பு கிடைக்கும். இந்த கேப்புக்கு இன்சர்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. இதில் இப்படி உட்காரும். கம் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம கம் அப்ளை பண்ணிவிட்டு எப்படி வேணுமோ அது உங்கள் விருப்பம் தான். இந்த மாதிரி அப்ளை பண்ணி விடணும். இது காய் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த நூல் சுத்தந்தெல்லாம் எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் இது முன்னாடி செஞ்சு பார்த்ததை இருந்ததை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த கலர் பண்ணேன், எல்லோ கலரு, பிங்க் கலர். நல்லா இருக்கா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வெறும் கிளிப்பாக இருக்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் லுக்காக பண்ணுறதுக்கான கிளிப்பு பண்ணியிருக்கேன். கிளிப்பு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள். பார்க்குறவங்களுக்கு நன்றி, தொடர்ந்து பார்க்க போகிறவங்களுக்கும் நன்றி. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்கப்பா. இன்னைக்கான சிந்தனை மொழி சொல்கிறேன். அவமானங்கள் கூட வெற்றிக்கான பாதையை அமைக்கும். அது நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால். ரெண்டும் இருக்கணும் நம்ம கையில். அப்போ தான் எந்த அவமானத்தில் கூட நம்ம வெற்றிக்கான பாதையை அமைக்க முடியும்னு இருக்காங்க. இந்த இது பிடிச்சிருந்தது இந்த வரிகள், அதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பாய்.